வீட்டில் 2012 என்பிடிசி கம்பெனிக்கு வேலைக்கு போனாங்க. ஹெவி டிரைவராக போனாங்க. இப்போ அங்கே தான் இத்தனை நாளாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. லீவுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. இப்போயும் அடுத்த மாதம் வந்து லீவுக்கு வீட்டுக்கு வர வேண்டியதுங்க. நேற்று நடந்த சம்பவத்தில் வந்து அவங்களுக்கு முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் முழுமையாக வந்து எதுவுமே வந்து தெரியலைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. நியூஸும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க. எது உண்மையான நம்புறதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து தெரியலைங்க. எங்களுக்கு அவங்க ஐசியூவில் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது உண்மையாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவங்க ஐசியூவில் இருந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து எங்களுக்கு காமிச்சிங்கன்னா போருங்க. அவர் நல்லா இருக்காங்கன்னு நாங்கள் வந்து முகத்தை வந்து பார்த்துக்குறோம். நாங்கள் முந்தா நாள் சாயந்தரம் 6 மணி 6:30 பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசலாம். நைட் ஷிஃப்ட் டியூட்டிக்கு போகிறாங்கன்னுட்டு சொன்னாங்க. டியூட்டிக்கு போனாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் லாஸ்ட் சீன் வந்து 2:34 வரைக்கும் இருந்த மாதிரி வந்து செல்லில் வந்து நமக்கு வந்து காட்டுது. ஆனால் அவர் வந்து நாங்கள் மறுபடியும் அடித்த புதுலாம் எடுக்கவே இல்லை. ஆனால் வந்து ஆனில் இருக்குது. இப்போயும் வந்து கரண்ட்டில் ஆனில் இருக்குது ஃபோன் வந்து. ஆனால் பேச முடியல. எங்கே ஃபோனை வச்சுருக்குறாங்க என்னன்னு சொல்லி தெரியல. சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு கையிலேயும் வந்து ஃபோன் வந்து கிடைக்கல. நாங்கள் ஃப்ரெண்டுங்கள்ட்டையும் கேட்டோம், அந்த செல்லு எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அவங்களும் போய் ரூமுக்குள்ளே எங்களை அலோவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. அதனால் அவங்களுமே நான் வந்து யாருக்கும் வந்து தெரியல, உண்மையானது வந்து என்னன்னு சொல்லி தெரியல. அவங்களோட ஃப்ரெண்டு 2-3 பேர் எனக்கு வந்து தெரியுங்க, நம்பர் கிடச்சிச்சு. அதை வச்சு பேசணும். எல்லாருமே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. போலீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாரையும் உள்ளார விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அரசாங்க உதவி நேற்று நைட்டு நாங்கள் அடித்தேங்க. அவங்களுக்கு எப்படி இது பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸும் ஆதார் கார்டும் கேட்டாங்க. அது ரெண்டும் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எதாக இருந்தாலும் மெசேஜ் வரும். நாங்கள் இன்னும் அதுக்கப்புறம் எதுவுமே வரலங்க. குவைத் எம்பசிக்கு நாங்கள் வந்து பேசிட்டோம். அங்கே இருக்க தமிழர்கள் சங்கத்துக்கு அதுக்கும் நாங்கள் வந்து பேசிட்டோம். எல்லாம் கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் யாராலையும் வந்து போய் பார்த்து செய்ய முடியல. அவங்களுக்கு அங்கே என்ன நிலைமைன்னு நமக்கு தெரியாது. அதனால் அவர் எப்படி இருக்காருங்கிறத வந்து எங்களுக்கு காமிச்சிட்டாங்கன்னா அது வந்து போகிறோங்க. ஒரு முகத்தை வந்து எங்களுக்கு வந்து பார்க்கணும். எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. செய்தி எங்களுக்கு வந்து அதை வச்சு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறோம். அந்த நிம்மதி எங்களுக்கு நிலைக்கிறதுக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணணும். அதே தான் இப்போ வந்து அமைச்சர் பேசினார். அமைச்சர் வந்து ஐசியூ லிஸ்ட்டில் வந்து அவர் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னாங்க. அவர் சொன்னது தான் ஒரு நம்பிக்கையாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். என் பேர் நர்மதா. எங்கள் அப்பா தான் ராஜு. எங்கள் அப்பா 12 வருஷமாக எம்பிடிசி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ வர 20ஆம் தேதி எங்கள் அப்பா வந்து இங்கே வரதா இருந்தது. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து நடந்துச்சு. இன்னும் எங்கள் அப்பா என்ன ஸ்டேஜில் இருக்காங்க என்னங்கிறத வந்து எங்களுக்கு வந்து எந்த தகவலும் ஒன்றும் தெரியல. அங்கே எம்பிடிசி கம்பெனிக்கே நேராக ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து இறந்துட்டதா எங்களுக்கு சொன்னாங்க. அதோட என் தம்பி வந்து இங்கே வரதா இருந்தது. என் தம்பி அங்கே ஃபோன் பண்ணி கேட்கும்போதும் அவங்க வந்து பாடி வந்து உங்களுக்கு இங்கே இந்தியாவுக்கு வந்துடும், நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போயிருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி அப்பா வந்து ஐசியூவில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எது வந்து உண்மை பொய்ன்னு சொல்லி தெரியல. எங்கள் அப்பா ஐசியூலே இருந்தாலும் எங்களுக்கு அப்பா ஐசியூவில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவும் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கிறத எங்களுக்கு உறுதிப்படுத்தி சொன்னால் போதும். நாங்கள் போர் ஃபேமிலி தான். இப்போ இந்த வீடு வாங்கியே 1 வருஷம் தான் ஆகுது. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணன் தம்பியை படிக்க வச்சுருக்காங்க. கம்பெனிலாம் நல்ல கம்பெனி தான், நல்ல சாப்பாடு, நல்ல இருக்கிற இடம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த விபத்து எதார்த்தமாக நடந்தது தான். கம்பெனியை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் ட்ரெய்லர் தான் ஓட்டினாங்க. ட்ரெய்லரு, இந்த லாரி இதெல்லாமே ஓட்டினாங்க. 2012 தான் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க. இங்கே வந்து இந்த லோடோட இது ரொம்ப கம்மியானதுனால அதோட வந்து அங்கே போயிட்டாங்க. மாறுச்சு. ஆமாம், போனதுக்கப்புறம் மட்டும் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என் தம்பி அண்ணெல்லாம் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ். அதோட வந்து இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ இந்த வருஷம் தான் இந்த வீடே வந்து வாங்கியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.